சகட யோகம் என்று சொல்லுகிறார்கள். சந்திரன் என்ற இடத்திலிருந்து 6-8-12 அந்த குரு வீற்றிருந்தால் அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு உயர்ந்த சிந்தனைகள் இருந்தாலும், குழப்பத்திலும் கடைசியில் தடுங்களும் ஏற்படுவது உறுதி. இது ஒண்ணு வேணாங்க. என்ன பண்ணுங்க, குருவுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த யானை படத்தை பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் பாருங்க, அந்த டிஸ்பிளேல இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு நிலா வரைஞ்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. யானை முடி மோதிரம் ஒன்று எடுத்து ஆள்காட்டி விரலிலே முருகன் இடத்திலே வைத்து அர்ச்சனை செய்து ஆள்காட்டி விரலிலே வலதுகை பக்கம் போட்டுக் கொள்ளுங்கள். முடிந்தவரை வேளக்கிழமை முருகனை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். பிரகஸ்பதி கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கி வாருங்கள். இதுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, 3 வணங்கணும்னு அவசியம் இல்லை. பிறகு பௌர்ணமி வழிபாடு மிக மிக முக்கியம். அல்லது முழு பௌர்ணமி அன்று அந்த நிலாவை பார்த்து வணங்கினால் கூட போதும். இதை கரெக்டாக மோதிரமும் அணிந்து இந்த வழிபாடை செய்து கொண்டு வந்தால் தடைப்பட்ட உயர்வும் இருக்கக்கூடிய தாழ்வு நிலையும் நிச்சயமாக மாறி போயிடும். சகடைகள் அகன்று நல்ல யோகமான நடை போட்டு குழப்பம் இல்லாமல் உறுதியான மனப்பக்குவம் கொண்டு தெளிவான புத்தியால் சாதிப்பீர்கள். சகடை இல்லாது. இன்னொரு நிகழ்ச்சியோட பார்க்கிறேன். வணக்கம்.